VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. See, actually வயநாடு சாம்பிள் தான் சொல்வேன் நான் எப்பவுமே. வடிவடிவன் கோயில் இருக்குது, ஸோ காளிகாம்பாள் கோயில் இருக்குது, இவங்களாம் சக்தி வாய்ந்த பீடங்கள். ஸோ இந்த தெய்வங்களாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஊருக்குள்ளே வந்து தண்ணியை வந்து விடாது இன்னைக்கு நாங்கள் நம்பின்னு இருக்கோம். சரி, சென்னை மட்டும் கிடையாதுமா, மொத்த இந்தியாவிலையும் அதுவும் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்லேயுமே ஆபத்து இப்போ இருக்குது. சென்னை மட்டும் கிடையாது. எப்பப்போ அதர்மம் தலைவிரிச்சு ஆடுதோ அங்கெல்லாம் வந்து தெய்வம் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக உலகத்தை வந்திருக்காங்க. அதனால தான் அப்போ இந்த விதியை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது தடுக்கிற சக்தி அந்த மகா சக்தியால் மட்டும்தான் உண்டு. பட் ஆனால் நம்ம மனம் வந்து அதை ஏற்க மறுக்குது. எங்கேயோ ஒரு ஆத்மா வந்து அங்கே காப்பாற்றப்பட்டிருக்கு, அதை நம்ம யாரும் பேச மாட்டோம். ஆனால் அதை உட்காந்து விமர்சனம் பண்ணி நிற்கிறோம். அதை உட்காந்து பண்ண சொல்ல நம்ம திருப்பி அந்த தவறை பண்ணியிருந்தாக்கிறோம். உலகம் நாசமாக தான் போய் நிற்குது, இன்னும் நாசமாக தான் போவோம். மனிதர்கள் திருந்தலைன்னா சத்தியமாக சொல்கிறேன், உலகம் திருப்பி பழைய நிலைக்கு வரவே வராது. சென்னைக்கு ஆபத்து, சென்னை தண்ணியில மூழ்க போகுது அப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம கூட இன்னைக்கு பேசுறதுக்காக சாமுண்டி மலைக்காமா இருக்காங்க. இப்போ சென்னைக்கு ஆபத்துன்றாங்க, இதோட தொடக்கம் தான் வயநாடோட லேண்ட்ஸ்லைடுன்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சரி, ஆக்சுவலி வந்து இது தொடக்கம் வந்து 2004 வந்துருச்சு. எப்போ சுனாமி வந்ததோ அப்போவே நம்மளை வந்து தெய்வம் வந்து எச்சரிச்சிருச்சு. ஏன்னா எப்பப்போ அதர்மம் தலைவிரிச்சு ஆடுதோ அங்கெல்லாம் வந்து தெய்வம் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக உலகத்தை வந்திருக்காங்க. அதனால தான் வந்து இத்தனை யுகங்கள் மாறி இந்த கலியுகத்தில் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உழைச்சி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இப்போ ரிச்சாக்காரன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து பெரிய கோடீஸ்வரங்க மல்டி மில்லியர் வரைக்கும் இன்றைக்கி வந்து அந்த தர்மமே இல்லாமல் இந்த உலகம் வந்து சொல்லிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து இந்த உலகம் அழியாமல் இருக்கும் நான் கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான் இப்போது வருஷம் வந்து ஒரு பேரழிவு நம்ம நாடுகளில் உலக நாடுகளே இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் நேற்று நான் பார்த்தேன், ஜப்பானில் வந்து நிலநடுக்கம் வந்து சயின்டிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்களாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஜப்பான் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப பேஸ்மெண்ட் வந்து வீக்கான ஒரு நாடு. அப்போ இன்றைக்கி வந்து அது நிலநடுக்கம் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு அவன் கதை. அப்படி இருக்கும் பொழுது அப்போ நம்ம பார்க்குறோம், நம்மளால் அதை உணர முடியுது, ஆனால் அதை காப்பாற்ற முடியல. தெரியுது அவங்களுக்கு, நம்ம முன்னாடி ஒரு அசம்பாவிதம் நடக்க போது நல்லா உணருது, உள்ள ஆத்மா சொல்லுது, நம்மளை சுற்றி இருக்கவங்க அதை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை போய் நம்ம காப்பாற்ற முடியல. இதுதான் விதி. அப்போ இந்த விதியை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது தடுக்கிற சக்தி அந்த மகா சக்தியால் மட்டும்தான் உண்டு. பட் ஆனால் நம்ம மனம் வந்து அதை ஏற்க மறுக்குது. ஏன்னா அவ்வளோ பாவங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம், அவ்வளோ பேருக்கு வந்து நம்ம வந்து துரிதத்தை கொடுத்துருக்கோம், அதாவது நஷ்டங்களை கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அதனால் நல்ல ஒரு சக்தியை நம்ம மனசோ நம்ம ஆத்மாவோ உள்வாங்க மறுக்குது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியமாக கூட. ஏன்னு கேட்டிங்களேன், இதே இந்த வயநாட்டில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரொம்ப கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்களே அது முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது 3 விஷயம் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு கர்ப்பிணி யானை, ஒரு பெண் யானை. அந்த பெண் யானை ஊருக்குள்ளே சாப்பிட வந்திருக்கு. என்ன நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம பசிக்காக அது வந்திருக்குது. என்ன அப்போ ஒரு ஆள் என்ன பண்ணுறான், பைனாப்பிள் வந்து கொடுக்குறான். அப்போ அது பசின்னு தானே எடுத்து வாயில் போட்டிருக்கோம். அது நிலை என்னாச்சு, அது அப்புறம் வாயில் வெடித்து அது 3-4 நாள் அந்த ஓடுற ஆற்றுல நின்று உயிர் விட்டது. அது எவ்வளோ பேர் பாவம். ஆனால் ஒரு பசிக்கு வந்த ஒரு கர்ப்பிணி ஏனன்னு கூட பார்க்காம அதை நம்ம வந்து கொலைன்னு தான் சொல்ல முடியும். 2வது, அந்த மலைவாழ் மக்கள் வந்து மேலேருந்து சாப்பிட வந்திருக்கான். அவனை நம்ம அடித்து என்ன பண்ணோம், கொடுமை பண்ணி அதை செல்ஃபி எடுத்து போட்டு கடைசியில் அந்த உயிர் செத்தே போச்சு. இப்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி வந்து நல்லது நடக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நல்லது நடந்திருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா, இவ்வளோ அநியாய ஆக்கிரமம் நடந்தோம், காட்டுக்குள்ளே ஓடன ஒரு பேத்தியும் ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் உள்ளே போனப்போ 3 காட்டு யானைகள் எப்படி வந்து தஞ்சம் கொடுத்தது. அது தஞ்சம் கொடுத்துச்சு. ஆனால் அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யானை வந்து இருந்துச்சு, இவங்க போனாங்க, ஆனால் வந்து இவங்க சொல்கிற விஷயத்தை கேட்டு அது ஒரு 1/2 மணி நேரம் தான். அதை பற்றின நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அது கரெக்ட். ஒரு நைட்டு ஃபுல்லாக நின்றுருக்கு. நைட்டு ஃபுல்லாக அந்த யானையோட காலில் அந்த பாட்டியும் அந்த பேத்தியும் உட்காந்துருந்தாங்க. அவங்களே சொல்கிறாங்களே கிளியராக. சரி, மற்றவங்க சொல்கிற 1/2 அன் ஹவர், ஒரு செகண்ட் யோசிங்களேன். இப்போ நீங்களும் நானும் அந்த மாதிரி ஒரு நிலை கொஞ்சம் மைண்டில் இமேஜினேஷன் பண்ணலாம்.
யோசிச்சு பாருங்கள், ஒரு பக்கம் அப்படியே அலறல் சத்தம், ஒரு பக்கம் ஒரு கண்ணு இமைக்குள்ள அப்படியே மண் சரிவாகி முடிஞ்சிருச்சு. நம்ம உயிரை கையில் பிடிச்சி ஒரு இடத்துக்கு ஓடி இருக்க சொல்ல திடீர்னு ஒரு யானை கூட அந்த காட்டில் சிங்கம் வருமா, புலி வருமா, இல்லை பாம்பு வருமா, தேல் வருமா சொல்லிட்டு அந்த 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 பாட்டியோட மனநிலை யோசிப்பாங்க, அந்த பேத்தியோட மனநிலை. இதை தான் நான் சொல்கிறேன். அதாவது எங்கேயோ ஒரு ஆத்மா வந்து அங்கே காப்பாற்றப்பட்டிருக்கு, அதை நம்ம யாரும் பேச மாட்டோம். ஆனால் அதை உட்காந்து விமர்சனம் பண்ணி நிற்கிறோம், அதை உட்காந்து வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துன்னு போடுறோம். அதுதான் என்னால் தாங்கவே முடியல. இது எப்படி இந்த மனிதனை எப்படி வருமே எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ வந்து கண்டிப்பாக இதை மாதிரி நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும், இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட் தானே? இன்றைக்கி அங்கே நடந்தது நாளைக்கு சென்னையில் நடக்கும், இன்றைக்கி சென்னையில் எனக்கு மும்பையில் நடக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடந்து தான் இருக்கும் இனிமேல்ட்டு. ஏன்னா மனிதனியம் சுத்தமாக எங்கேயோ போயிடுச்சு. சரி, நல்லா இப்போது அந்த யானைக்கு பாஷை புரியுமா? இல்லை அது முன்னாடி வந்து ஊருக்குள்ள வந்து இவங்க தான் சாப்பாடு போட்டிருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஒரு தெய்வ சக்தி அவங்க வந்து மனசார வேண்டியிருக்காங்க. அந்த தெய்வமே அந்த யானை ரூபத்தில் கூட நின்றுருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, எந்த யானைக்கு வந்து நீங்கள் வந்து தீங்கு இழைச்சிங்களோ அதே யானையால் 2 பெண்களை வந்து காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்கிறேன். அங்கே தான் தெய்வம் நிற்குதுன்னு நான் சொல்கிறேன். மனிதனுக்கு திரும்பி 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 இயற்கை வந்து பஞ்சபூதங்களும் சரி தெய்வங்களும் நமக்கு சொல்லி தான் கொடுத்தது. பண்ண சொல்ல திருப்பி 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 அந்த தவறை பண்ணியிருந்தாக்கிறோம். உலகம் நாசமாக தான் போய் நிற்குது, இன்னும் நாசமாக தான் போகும். மனிதர்கள் திருந்தலைன்னா சத்தியமாக சொல்கிறேன், உலகம் திருப்பி பழைய நிலைக்கு வரவே வராது. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டே தான் இருக்கும். இன்னும் அதில் பாதாளத்துக்கு உள்ளே மூழ்கி தான் போகும். இதுதான் உண்மை, இதுவும் சத்தியமும் கூட. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கெட்டது நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனால் சென்னைக்கு ஏன் ஆபத்து? சென்னையில வந்து அப்படி என்ன பாவங்கள்? சரி, சென்னை மட்டும் கிடையாதுமா, மொத்த இந்தியாவிலும் அதுவும் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்லையுமே ஆபத்து இப்போ இருக்குது. சென்னை மட்டும் கிடையாது. அதில் சென்னை ஏன் வந்து ரொம்ப பேரழிவு வந்து இருக்குன்னா, இப்போ வந்து ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி எத்தனையோ ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா இடங்கள் வந்து இல்லாமல் போயிடுச்சு. பட் ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் இதே அதை வட சென்னையில் பார்த்தீங்கன்னா வடிவுடை அம்பிகை இருக்கா, ரொம்ப சக்திவான தேவி, திருவிடை வடிவுடை குடிவழி. அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இதுவே ஆளை வெறும் போட்டுங்க, அந்த கட்டி போட போட்டுங்க மட்டும்தான் அந்த இடம் வந்து அப்படியே வந்து போச்சு தவிர உயிர் சேதங்கள் அந்தளவுக்கு கிடையாது. நான் சொல்ல புரியுதா? ஏன்னா இவங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நகர்ந்து 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 எங்கெல்லாம் நம்ம வாழக்கூடாத இடத்துல அதுக்குள்ளே போயிட்டோம். நாளைக்கு மழை பெஞ்சு ஐயோ மழை சரிவாயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ இதே வயநாடு என்ன சொல்கிறாங்க, இது வந்து மலை சார்ந்த பகுதி, இங்கே வந்து வாழறதுக்கு வந்து இது கிடையாது, அது மீறி மக்கள் வந்து போனதால இன்றைக்கி இந்த சரிவு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காரணம் தான். புரியுதா? தர்மம் எங்கே இருந்தாலும் வாழ முடியும். புரியுதா அவங்களுக்கு? பஞ்சபாண்டவங்க வாழலை, காட்டில் போய் வனவாசத்தை வாழ்ந்து வரல, அவங்க ஸ்ரீராமர் போய் வாழலை. அப்போது தர்மம் எங்கே இருந்தாலும் நம்மளால் வாழ முடியும். தர்மம் இல்லாத இடத்துல சிட்டி இப்போ இன்றைக்கி வந்து நாசமாக சொல்கிறாங்க. கரெக்ட் தானே? இது சிட்டி தானே, சென்னை சிட்டி தானே. ஏன் நாசமாக பயப்படுறோம்? நம்ம வந்து பாவம் பண்ணிக்கிறோம். அதனால் நாளைக்கு வந்து கண்டிப்பாக கெட்டது இருந்தால் நம்ம ஏற்றுந்தான் ஆகணும். இன்றைக்கி இதே இடத்துல தர்மம் பண்ணால் நம்ம தர்மம் பண்ணிக்கிறோம், தைரியம் பண்ணிக்கலாம், பஞ்சபூதங்கள் நம்ம பார்த்து பயப்படும். அந்த அளவுக்கு இது யாருக்கும் தைரியம் இல்லை. இப்போ உதறது எல்லாருக்குமே இங்கே ஐயோ என்ன வந்துருமோ, அதுக்கு தண்ணி உள்ளே வந்துருமோ, இல்லை வந்து ஏரி இடத்துல நம்ம வீடை கட்டிருக்கோமோ அது உள்ளே போயிடுமோ சொல்லிட்டு நினைக்கிறீங்களே. ஏன் இப்போ ஏரியை போய் வீடை கட்டினீங்க? கரெக்ட் தானே? எல்லோரும் என்ன பண்ணுங்க, நம்ம வந்து சம்பாதிச்சுட்டு நம்ம இப்படி இங்கே கூட அங்கே போய் இங்கே போய் நாங்கள் போயின்னு சொல்லிட்டு தவறான இடத்துல போயிட்டு ஆறுகளை மூழ்கடித்தோம், இன்னும் எல்லா விதமான பிராணிகளை மூழ்கடித்தோம், எல்லா வித சொந்தங்களை மூழ்கடித்தோம், பெத்த தாய் தகப்பனை மூழ்கடித்தோம், கூட பிறந்த அக்கா தங்கச்சி நம்ம உதறி விட்டோம். இன்றைக்கி வந்து மரண பயத்துக்கு மட்டும் ஏமா பயப்படணும்? அதையும் எதிர்கொள்ளுங்க. நீ என்ன அறுவடை செஞ்சு இப்போ விதைச்சியோ அதை தானே நீ அறுவடை பண்ணணும். கர்மா சும்மா விடுமா? கர்மா நம்ம முன்னாடி நிற்குதே, இப்போது நிற்கல, டான்ஸ் ஆடுது. இப்போ இந்த கர்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றீங்களா, உங்களுக்கு நீங்க பூஜை பண்ணும்போது இல்லை இப்போ நீங்க பூஜை பண்ணும்போது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்திருக்கா? சென்னையில் இந்த பகுதிகள் அழியப்படும், இல்லை சென்னை இந்த மாதிரி? ஆக்சுவலி வந்து நான் இப்போ இருக்கிறேன் பார்த்தீங்களா, நான் இருக்கிறதே வந்து கடலோர பகுதிகள் தான். சரியா? நான் வந்து சுனாமி என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். நான் வந்து அப்போ வந்து 2004 நான் காசிமேடு தானே, அப்போ கடலோர சார்ந்து தான் இருக்குது. எங்கள் ஏரியாலாம் வந்து சந்துக்கு சந்து கோயில் இருக்கும். எந்த விஷயம் பண்ணாலும் நாங்கள் பூஜை பண்ணாமல் எதுவுமே பண்ண மாட்டோம். அதனால இன்னமும் அந்த கடல் மாதா வந்து எங்கள் மேலே கருணையாகி உள்ளே வரவே இல்லை. ஏன்னா நான் அப்படியே சாப்பிட்லான்னு கீழே வந்தேன். ஏன்னா எங்கள் அக்கா வந்து கடை போடுவாங்க, சாப்பாடு கடை. நான் கீழே வந்து சாப்பிட்லான்னு வந்தேன். அப்படியே என் கண்ணு முன்னாடி இப்போ கூட என்னோடய மைண்ட்லேருந்து அது போகவே இல்லைம்மா. அலறி அச்சுன்னு ஓடி வந்தாங்கம்மா கல்லூரில். ஏன்னா காலையில் வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் அந்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா க்ரௌடுமே அங்கே போவோம். எங்கள் சென்னை சிட்டியில் எங்கெங்கே இருக்காங்க எல்லாமே ஹோல்சேல் வாங்குங்க சரி, இல்லை வீட்டுக்கு மீன் வாங்க சரி, எல்லாருமே வந்து எனக்கு இன்னும் கூட நான் அன்றைக்கி சண்டே எனக்கு நல்லா ஞாபகம். அப்போது அப்படியே நான் நின்று நிற்கிறேன் அந்த மெயின் ரோட்டில். தப்பன்னு எல்லாரும் ஓடி வராங்கம்மா. ஏன் ஓடி வராங்கன்னு ஒன்றுமே புரியல. எல்லாரும் வந்து அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்துக்கு, ஐயோ கடல் கொந்தளிச்சு ஊருக்குள்ளே வருது சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நேரம் யோசிச்சுப்பாங்க, எங்களுக்கெல்லாம் உயிரே இல்லைம்மா. அதனால் நான் அந்த டைமில் இருந்தேன். அந்த டைமில் ஏன்னா
அங்கே எங்கள் வீடு அங்கே தானே. எல்லோரும் அப்படியே நான்லாம் ஓடுறேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு, அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மா சொல்லிட்டு. அப்போது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அந்த கடல் அலைகள் வந்து முனையில் வந்து அந்த போட்டெல்லாம் இருக்கும், கட்டி போட்டிருப்பாங்களே அந்த போட்டெலாம், ஒன்றும் கூட அந்த தண்ணியில் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி பிரிட்ஜ் மேலே தூக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம். அந்த பபிள்ஸ் அப்படியே பார்த்தோம் நாங்கள். இந்த தண்ணி இப்போ சுடு தண்ணி கொதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கப் 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 கப்னு அந்த பபிள்ஸ் ஃபுல்லாக. ஆனால் நான் இந்த டைமில் அப்போ காசிமேட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து சாவலாம் எதுவுமே கிடையாது, வெறும் பொருள் சேதம் தான் ஆச்சு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தெய்வ பலம் எங்கே இருக்குதோ, தெய்வ நம்பிக்கை எங்கே இருக்குதோ, தர்மம் எங்கே இருக்குதோ கண்டிப்பாக தெய்வம் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்ல வரேன். சரி, அந்த இடத்துல அதே மாதிரி தெய்வ சக்தி இப்போ வந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டினத்தார் கோயில் இருக்குது, வடிவடிவன் கோயில் இருக்குது, ஸோ காளிகாம்பாள் கோயில் இருக்குது, இவங்களாம் சக்தி வாய்ந்த பீடங்கள். ஸோ இந்த தெய்வங்களாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஊருக்குள்ளே வந்து தண்ணியை வந்து விடாது இன்னைக்கு நாங்கள் நம்பின்னு இருக்கோம். அந்த தெய்வங்களை எங்களை காப்பாற்ற சொல்லிட்டு நம்பின்னு இருக்கோம். அந்த நம்பிக்கை தான் தெய்வம் சொல்ல வரேன். நான் சொல்ல புரியுதா? இவ்வளோ ஒரு விஷயத்தை நாங்கள் தாண்டி வந்துட்டோம். அதே மாதிரி எவ்வளோ இப்போ கூட அந்த அதுக்கப்புறம் கூட அந்த சுழற்சி வந்தது பார்த்தீங்களா, அந்த புயல் வந்தது, அப்போ கூட எங்கள் இடத்துல எந்த சேதமும் கிடையாது. இத்தனைக்கும் அந்த இடத்துல வந்து ரொம்ப குவார்ட்டர்ஸ் கட்டி வச்சுருப்பாங்க அந்த பக்கம். அப்புறம் வந்து நிறைய ஓலை வீடுகள்லாம் இருந்தது. அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து அந்த மாதிரி இருக்குதா. வர்தா புயலில் கூட அதே மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா வர்தா புயல் அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. திருவண்ணாமலை போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்து நிற்கிறேன். என் வீட்டில் 4 நாய்க்குட்டிங்க, ஒரு சின்ன பையனை நான் வளர்த்தேன். அப்போ அவன் தான் வீட்டில் இருக்கிறான். ஃபோன் சிக்னல் லைட் கீட் எதுவுமே இல்லை. நான் அந்த அம்மா தான் வேணும், காளி தாயை எப்படியாவது வீட்டில் போய் சேர்த்துமா, அந்த குழந்தைங்க வேறு வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் என் கண்ணால் பார்த்தேன் நான் என் லைஃப்பில். அப்படியே அந்த ஊருக்குள்ளே வரும்பொழுது பிளாங்க் இருட்டாயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு போய்க்கிறேன் யாருக்கிறது ஆயிடுச்சா சொல்லிட்டு, யாருக்குமே இது மேலே எல்லாருமே சேஃபாக இருக்கும் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அப்போ அந்த தெய்வ நம்பிக்கையும் தெய்வ பலமும் இருந்ததாலும் எங்களுக்கு அந்த உயிருக்கு இன்றைக்கும் நாங்கள் அந்த கடல் மாதவை எங்கள் பெத்த தாய் மாதிரி நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் வந்து இந்த மீனவ மக்களுக்கு இன்றைக்கி அந்த தெய்வங்கள் வந்து பக்கத்துல நின்று எங்களை இந்த அளவுக்கு வாழ வச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் இந்த நம்பிக்கை ஏன் வரமாட்டது தான் எங்களுக்கு கேள்வி. இந்த நம்பிக்கை ஏன் உங்களுக்கு வரமாட்டுது? அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இது பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குமே. இந்த மாதிரி இன்னல்கள் கூட நம்மளை வந்து காப்பாற்றிடுமே நான் சொல்கிறேன். நான் இப்போ அதை தொடர்ந்து நீங்கள் சொல்ல முடியுமா, இந்தந்த பகுதிகள் பர்டிகுலர்லி சென்னையில் ரொம்ப அடிபடும் அப்படின்னு? சரி, கண்டிப்பாக நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் வேளச்சேரி, மேடவாக்கம், ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து தண்ணி இருக்கிற அந்த முன்னாடி வந்து தண்ணி தானே இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஏரியாலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வாயில் சொல்லக்கூடாது, நல்லா நம்ம பிரார்த்தனை அதை தான் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? அதுக்காக பரிகாரங்கள் இல்லை பூஜை ஏதாவது பண்ணலாமா? இப்போ சொல்ல தர்மத்தோடு நிற்கும் பொழுது, தெய்வ நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்லதே தான் நடக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே வராது. ஏன்னா நீ தர்மம் தவறும் பொழுது தான் பஞ்சபூதங்கள் நம்மளுக்கு யமன் ஆகிடுவாமா. கரெக்ட் தானே? சரி, நம்ம ஃபஸ்ட்டு திருந்தணும், நம்ம ஃபேமிலியில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மற்றவங்க சொல்ல முடியும். நான் சொல்கிறது கரெக்ட் தானே? அப்படி இருக்கும்போது தர்மத்தின் வழியில் எந்த செஞ்சாலும் தர்மம் நம்மளை காப்பாற்றியே ஆகும். அது 100% ஷோர். அது தொடர்ந்து உங்களோட கணிப்பு படி இந்த ஒரு வருஷத்தில் இல்லை இந்த நேரத்தில் வந்து சென்னைக்கு மிக ஆக்சுவலி வயநாடு வந்து சாம்பிள் தான் சொல்வேன் நான் எப்போவுமே. ஏன்னா டிசம்பர் இன்னும் மழை காலம் வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னாடிலாம் நல்லா ஞாபகம், நீங்கள் ஸ்கூல் போகிற டைம் இல்லை நான் ஸ்கூல் போகிற டைம்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த பருவகாலம். 3 மாதம் குளிர் அடிக்கும், 3 மாதம் மழை பெய்யும், 3 மாதம் வந்து வெயில் அடிக்கும், நம்மளுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விடுவாங்க, எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி அப்படி இருக்குதா? காலையில் கொழுந்து விட்டு எரியுது, மண்டையே பொழந்துன்னு போகுது, நைட்டு பிச்சின்னு அடிக்குது மழை, ஒன்றுமே புரியல. ஒரு துணி காய வைக்க முடியல, எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம வந்து எடுத்து பண்ண முடியல. எப்போ மழை பெய்யும், எப்போ காற்றடிக்கும், எப்போ வெயில் அப்படின்னு அந்த பருவம் இது வந்து மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பருவம் மாறவே கூடாது. ஆக்சுவலி அதுவே பெரிய அபசகுணமா. பருவ காலம் வந்து மாறவே கூடாது. பருவகாலம் மாறிச்சுனாவே பெரிய ஆபத்து நம்ம சந்திக்க போகணுன்னு தான் அர்த்தம். இது வந்து பஞ்சாங்கத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. நம்மலாம் வந்து இல்லை பஞ்சாங்கத்தை சர்வசாதாரண இது பண்ணிக்க நல்லா பட்டுங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அதுக்கப்புறம் இப்போ ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் கூட நம்ம வந்து இந்த டேட் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி கரெக்டாக அமாவாசை வருது, எந்த திதியில் ஆரம்பிக்குது, எந்த திதியில் முடியுது, எவ்வளோ அதிசயம். அப்போ முன்னோர்கள் நம்ம முட்டாள்களா? என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி 5000 வருஷத்துக்கு முன்னாடி, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து நவகிரகங்கள் வச்சுருக்குறோம். சயின்டிஸ்ட்லாம் இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க 9 கோள் சொல்லிட்டு. ஏன் நம்ம அதை வந்து ஏற்றுக்க மறுக்கிறோம்? ஏன் அவ்வளோ ஒரு ஈகோ நம்மளுக்கு? நம்மளோட மதத்து மேலே ஏன் அவ்வளோ ஈகோ? நம்மளை என்ன வந்து இதனால் நம்ம என்ன சாதித்தோம்? என் கேள்வி தான். சரி, நீங்கள் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் என்ன சாதிச்சிங்க? நாசமாக தானே போகிறீங்க. இதை நாங்கள் எழுத்தோம், நான் நல்லாக்க சொல்ல முடியல யாராலையும். 100 நோய் நொடி, 100 கஷ்டங்கள், 100 நஷ்டங்கள், எல்லா விதமான துர்தமும் நம்ம பண்ணின்னு இருக்கிறோமே. ஏன்னா நம்ம யாரை பற்றி பேசக்கூடாது, அவங்கள பற்றி பேசினுக்கிறோம். தெய்வத்தை பற்றி பேச நம்மளுக்கு அருகது உண்டா? கிடையாது. அப்போ அவங்கள நம்ம வந்து பேசும் பொழுது எல்லா விதமான கஷ்டங்களையும் நம்ம அனுபவிச்சு தானே ஆனோம். ஏன்னா காப்பாற்றுறதுல நீ தானம்மா.
ஆதிபராசக்தியே நீ தானே, உன்னுள்ளேருந்து வந்தது தான் அத்தனை சக்தியுமே. உன்னையே பேசும்போது அப்புறம் இந்த உலகத்தை நான் வாழ்ந்து என்ன வாழாக்கிட்டீங்கன்னா இதுதான் இப்போ நடக்குது. இப்போ இதை தொடர்ந்து நம்ம சென்னைக்கு ஆபத்தும் வந்து பல பேரோட தவறான காரியங்கள் இதெல்லாம் விட்டுட்டு கெட்டது பண்ணாதீங்க, கொடூரம் வேண்டாம், தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி தர்மத்தின் வழி செல்லுங்கள் சொல்றதற்கே வந்து நன்றி அம்மா. தேங்க்யூ. விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Choose who you want to be with Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur.